இந்த சீத்தாப்பழத்தில் இரும்பு சத்து மிக அதிகமாக இருக்குது. அதனால் இது வந்து ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க, ரத்த சோகை உடையவங்க டெய்லி ஒன்று சாப்பிட்றது நல்லது. ப்ளஸ் இந்த சீத்தாப்பழம் மூளையோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் பி சத்துக்கள் அப்படிங்கிறது மிக அதிகம். வைட்டமின் B1லேருந்து B6 வரைக்கும் நிறைய பி வைட்டமின்கள் இதில் இருக்குது. ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. அதில் ஒன்று மூளையோட ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படுறது. ஏன்னா இதில் நம்ம மூளையில் செரட்டோனின், என்டார்ஃபின் போன்ற நல்ல உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய ஹார்மோன்களை சுரக்கக்கூடிய வல்லமை இந்த சீத்தாப்பழத்தை சாப்பிட்டா நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஹார்மோன்கள் செரட்டோனின், என்டார்ஃபின்லாம் எதுக்குன்னா நம்மளோட டிப்ரெஷன், மனசோர்வு இதெல்லாம் இருக்குன்னா இந்த சீத்தாப்பழம் சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. அடுத்து நம்மளோட உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு கூட சில சமயம் ஆரோக்கியமான முறையில் சில பேர் உடல் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உடல் அதிகரிக்கிறதுக்கு கண்டதையும் சாப்பிட்டா அதிகரிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கொழுப்பை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி ஆரோக்கியமான பழங்கள் நம்ம உணவுல சேர்த்துக்கும் போது, முக்கியமாக சீத்தாப்பழம்லாம் நம்ம உடல் எடையை ஆரோக்கியமாக அதிகரிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. மிக முக்கியமான இன்னொரு பெனிஃபிட்டுக்கு வருவோம். இதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ்